கோதுமையில் கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அதோட 2 முட்டையை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்குவோம். அந்த 2 முட்டை அடித்ததோட அதில் நாட்டு சர்க்கரை 1 கப் சேர்த்துக்கலாம். அந்த நாட்டு சர்க்கரையும் முட்டையும் நல்லா ஒன்றா கலந்துக்கணும். நல்லா கலந்து அடித்த பிறகு பால் அதே கப்பால் 1 கப் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஊற்றிருக்கேன். அதையும் ஊற்றிட்டு நல்லா அடித்து எடுத்துக்குவோம். இதை அடிச்சுட்டு 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது 3ம் போட்டுக்குவோம். அந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போடுறது கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லாயிருக்கும். அதனால் அது 3யும் போட்டுக்குவோம். வெனிலா எசன்ஸ் வந்து அந்த முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக அது போடுறோம். இதையும் போட்டுட்டு கோதுமை மாவு 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப்புனா 400 கிராம் எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவையும் போட்டு நல்லா கலந்துக்குவோம். அதோட கொஞ்சம் பால் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து கோல்டு வின்னர் எண்ணெய் 1 கப் எடுத்திருக்கேன். அந்த 1 கப் கோல்டு வின்னர் எண்ணெயையும் அந்த மாவோட ஊற்றி நல்லா அடித்து எடுத்து ஒரு தோசை மாவு மாவு வர்ற வரைக்கும் நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ அந்த கேக் செய்கிற ட்ரே இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை பரவலாக ஊற்றி விட்டு அதில் கொஞ்சம் மைதா மாவையும் அப்படியே லைட்டாக தூவி விடணும். தூவி விட்டால் நம்ம அந்த கேக் அடியில் ஒட்டாமல் வரும், அதுக்காக அதை போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு இட்லி பானையை ஒரு 10 நிமிஷம் உப்பு அடியில் போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கீழே ஒரு தட்டு ஒன்று வச்சு இந்த கேக்கு ட்ரேயை தூக்கி வச்சு அதுக்கு ஒரு மூடி போட்டுக்குவோம். மூடி போட்டு இட்லி பானை தட்டு வச்சு மூடிடுவோம். மூடிட்டு கரெக்டாக ஒரு 45 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா சூப்பராக வெந்து அழகான ஸ்பாஞ்சான ஒரு கேக் ரெடி. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோஸ் பார்க்க ஃபீனிக்ஸ் பெண்களை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.